நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றதால் அந்த அலுவலகம் மீது கடந்த 14ஆம் தேதி பெண்ணின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனை கண்டித்து பாளையங்கோட்டை தெற்கு பஜார் லூர்துநாதன் சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழ் புலிகள், ஆதித்தமிழர் கட்சி ஆகியவற்றின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜனநாயக அமைப்புகள் வேண்டும், சட்டம் வேண்டும், சட்டம் வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும், தடுப்பதற்கு சட்டம் வேண்டும். தஞ்சாவூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்த மாட்டால் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கிப்பட்டியில் திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையை மாலை நேரத்தில் மாடு ஒன்று கடக்க முயன்றது. அப்போது அந்த வழியாக வந்த கார் ஓட்டுநர் மாட்டின் மீது மோதாமல் இருக்க திடீரென பிரேக் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து மோதிக்கொண்டன. இதில் வாகனங்களின் முன்பகுதி மற்றும் பின்பகுதிகள் சேதமடைந்தன. இருப்பினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் நெடுஞ்சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் குடும்பத்தினருடன் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் குழந்தைகளுடன் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் பஞ்சலிங்க அருவி பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் மற்றும் அமனலிங்கேஸ்வரர் கோயில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உதகை அருகே சீகூர் வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற மாசி கரியப்பண்ட ஐயன் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்க கோரி பக்தர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. முதுமலை புலிகள் காப்பகத்தின் வெளிமண்டலத்திற்கு உட்பட்ட சீகூர் வனப்பகுதியில் இருளர் பழங்குடியின மக்களின் குலதெய்வமான மாசி கரியப்பண்ட ஐயன் கோயில் உள்ளது. இந்த கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை மாலை 5 மணிக்கு மேல் வனத்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஏராளமான பக்தர்கள் சொக்கநல்லியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தின் முன் வாகனங்களை நிறுத்தி 4 மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் அதிகாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் ஆவின் பால் பாக்கெட்டுகளை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிராவுத்தர்குளம் பகுதியில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் பெட்டிகளில் இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் ஆவின் பால் பாக்கெட்டுகளை துணிகரமாக திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பால் பாக்கெட்டுகளை திருடி சென்ற பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர்.